இந்த இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் இந்த காலை வேளையிலே நாம் நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். இந்த ஓய்வு நாளிலே நம்முடைய தேவனுக்கு நாம் ஆனந்த பலிகளை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவனை நாம் எப்போதும் காண்கின்றோம். ஆமென்.
நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய தேவனோடு நாம் பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் எப்போதும் அவரை காண்கிறோம், எப்போதும் நாம் அவரிடத்திலே பேசுகிறோம். ஆமென். ஜனங்களிடத்திலே பேசுவது விருதா. நம்முடைய தேவனிடத்திலே நம்முடைய குறைகளை கூறும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு அதிலிருந்து விடுதலை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆதலால் ஜனங்களிடத்திலே நம்முடைய குறைகளை சொல்லி கண்ணீர் விடுவதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனிடத்திலே சில நிமிடங்கள் கண்ணீர் விட்டு நாம் கதறி நம்முடைய குறைகளை எல்லாம் நம்முடைய தேவனிடத்திலே கூறும் பொழுது அவர் நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். ஆமென். நம்முடைய இருதயங்களை மன நிறைவாய் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை நம்முடைய தேவன் தள்ளாட விட மாட்டார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை காக்கும் தேவன். நம்மிடத்திலே அவர் உண்ணாமலும் உறங்காமலும் நம்மை காத்து கொண்டு என்னாலும் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஆமென். ஆதலால் நம்மை காக்கிற தேவனுக்கு, நம்மிடத்திலே நிழலாய் இருக்கிற தேவனுக்கு, பகலிலும் இரவிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்த தேவனுக்கு இந்த ஓய்வு நாளிலே, 7ஆம் நாளிலே நம்முடைய தேவன் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு ஓய்ந்திருந்திருக்கிறார். ஆதலால் நம்முடைய தேவன் இந்த ஓய்வு நாளை கர்த்தரை ஆராதிக்கும் நாளாக அவர் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே நாம் வேலைகளுக்கு செல்லாதபடி நம்முடைய கர்த்தருக்கு, நம்மை படைத்த தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த அவருடைய சமூகத்துக்கு நாம் கடந்து செல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி அவர் நமது ஆத்துமாவை அனுதினமும் காத்து வழி நடத்துவார். ஆமென். போகும் பொழுதும் நம்மை காக்கிறவர், திரும்பும் பொழுதும் நம்மை காக்கின்றவர், இப்போதும் எப்போதும் என்னாலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய பரிசுத்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இந்த இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் வாசித்து தியானித்து மகிழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாளிலே நாம் 119ஆம் சங்கீதத்திலே 40ஆம் வசனம் முதல் 56 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 57லிருந்து 64 வசனம் முடிய நாம் வாசிப்போம். ஆமென். ஏனென்றால் 119ஆம் சங்கீதம் மிகுந்த நீளமான சங்கீதம். ஆதலால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும்.
என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் நமக்கு தந்து நம்மை அவரிலே உறுதிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய முழு இருதயத்தோடும் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் இணங்கி நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து நடக்கும்படியாக நம்முடைய கால்களை நம்முடைய சாட்சியாய் கர்த்தருக்கு நேராய் நாம் நடக்கும்படியாக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்மை அவருடைய செவ்வையான பாதையிலே வழிநடத்தி செம்மையான பிள்ளைகளாய் நம்மை நடத்தி அவருடைய சாட்சிகளாய் நம்மை நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும் போது நம்முடைய கர்த்தர் நமக்கு இரக்கமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி மீட்டு காத்து கொள்ளுவார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நாம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் அவருடைய வேதத்தின்படி எல்லாவற்றையும் நாம் மறக்காமல் துன்மார்க்கரை தவிர்த்துவிட்டு நம்முடைய தேவனின் வழியிலே நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது நாம் அந்த பயங்கரத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் கூட்டங்களில் நாம் இணையக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து நம்முடைய ஓய்வு நேரங்களை நாம் நம்முடைய கர்த்தரின் பாதத்திலே நாம் கழித்துவிட்டு நம்முடைய இருதயங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று நாம் நினைத்து அவரை நாம் இரவும் பகலும் நாம் துதித்து நம்முடைய நியாய தீர்ப்புகளில் நாம் கர்த்தருடைய பார்வையிலே நாம் நியாயமானவைகளை செய்து கர்த்தருக்கு நீதியான பாதையிலே நாம் நடந்து நம்முடைய நியாயங்களை நீதிகளை நாம் காத்து கொள்ளுவோம். ஆமென்.
அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாய், நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாய், நம்முடைய நீதியும் நியாயமும் கர்த்தரிடத்திலே காக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு பயந்து அவரது கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுகிற அனைவரோடும் கூட கர்த்தர் தோழனாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மில் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. தாய்க்கு தாயாகவும், தந்தைக்கு தந்தையாகவும், நண்பனுக்கு நண்பனாகவும், பிள்ளைக்கு பிள்ளையாகவும் நம்முடைய கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றுகிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவராயிருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். கர்த்தருடைய கிருபை பூமி அனைத்திலும் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஆதலால் அவருடைய பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கும்படியாக, அவருடைய செவ்வையான பாதைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, நீதியான வழிகளில் நாம் நடக்கும்படியாக, அவருடைய சத்தியத்தை நமக்கு போதிக்கும்படியாக, நாம் இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து ஞானமுள்ள பிள்ளைகளாய் நாம் நடக்க கர்த்தருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஆமென். அவருடைய எல்லாவற்றையும் நமக்கு நம்முடைய தேவன் நமக்கு கற்றுத்தரும்படியாக, போதித்தருளும்படியாக நாம் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். நமக்கு கர்த்தர் வியாக்கியானத்தை தருவார், நமக்கு தீர்க்க தரிசன வரங்களை தருவார். அபிஷேகத்தினால் நம்மை அணைத்துக் கொள்வார், அபிஷேகத்தினால் நம்மை நிறைப்பார். அவருடைய பாதத்திலே நாம் அனுதினமும் காத்திருக்கும் பொழுது நம்மை அவருடைய வரங்களினால் நிறைத்து நம்மை வழி நடத்துவார். ஆமென். நம்மை தூய பாதையிலே நம்மை நடத்துவார். ஆமென். ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய முழு இருதயத்தையும் நம்முடைய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய பாதைகளை நாம் செவ்வாய்ப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறபடினாலே நம்முடைய தேவனுக்கு நாம் பரிசுத்த பாதையிலே நடந்து நம்முடைய பரிசுத்தத்தை காத்து, அவர் வரும் நாளிலே நம்முடைய பரிசுத்த கூட்டத்திலே நாம் கலந்து அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய பரலோக ராஜ்யத்திலே நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாம் வேண்டிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட நம்மை காக்கும்படியாக இந்த நாளிலே நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் சந்தித்து இந்த நாளிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நம்மை நம்முடைய தேவன் வழி நடத்துவார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் சில நிமிடங்கள் அவருடைய பாதத்திலே நாம் தலை வணங்கி நம்முடைய கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்தார். ராக்காலங்களிலே அயர்ந்த நித்திரையை கொடுத்து நம்மை காலை வேளையிலே விழிக்க பண்ணினார். இந்த புதிய நாளை நமக்கு தந்து நம்மை காணச் செய்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் இந்த காலை வேளையிலே நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். நம்முடைய தேவன் அல்லாமல் நாம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகரே, இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்போதும் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதற்காக இந்த காலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளிலே உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே அப்பா இப்போதும் கூட உம்முடைய பாதப்படியிலே கூடி வந்திருக்கிற எங்கள் யாவரையும் நீர் கண்ணோக்கமாய் இருந்து
எங்களை நீர் ஆண்டவரே இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறதற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய கல்வாரி காட்சியை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நீர் எங்களுக்காக ஒவ்வொரு பாடுகளையும் நீர் பட்ட ஒவ்வொரு உபத்திரவங்களையும் நாங்கள் ஆண்டவரே உணர்கிறோம். உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். கல்வாரி நாயகரே, கரை போக்கும் திரு ரத்தமே, இந்த வேளையிலே உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தினாலே எங்கள் கரைகளை எல்லாம் போக்கும்படியாக எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்துக்கொள்ளும். உம்முடைய ஈசோப்பில்லினால் கழுவி எங்களை சுத்திகரியும் ஐயா. ஆண்டவரே, அப்பா இந்த வேளையிலே உம்முடைய பாதப்படியிலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாய் நீர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நீர் பரிசுத்தமாய் காத்து கொள்ள போற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே எங்களை முற்றிலுமாக உம்முடைய பாதப்படியில ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. என் தகப்பனே, எல்லா காரியங்களும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராய் இருந்து நீர் நடத்தி தர போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடங்கினவர் முடிப்பார் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு எங்கள் காரியங்களை நாங்கள் தொடங்குகிறோம். என் தகப்பன் அப்பா, அதை ஆண்டவரே எந்த காரியமாக இருந்தாலும் அதை முடியும் வரை நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நீர் ஆண்டவரை முடித்து தர போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வெற்றி பெற செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை முழு விசுவாசத்தோடும் உம்முடைய பாதப்படியில் இந்த நாளிலே நாங்கள் காத்திருக்கிறோம். ஏசப்பா, எங்களுக்கு மனம் இறங்கி எங்களுக்கு எல்லாவித காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போகிற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு நீர் சுகம் தர போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பலன் தர போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீடித்த ஆயுசு நாட்களை எங்களுக்கு நீர் தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே நீர் உலகத்திலே படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா, பாஸ் ஓட்டும் டிரைவர்களையும் ரயில் ஓட்டும் ஓட்டுநர்களையும் அப்பா, கப்பலோட்டும் மாலுமிகளையும் ஏரோப்ளேன் ஓட்டும் பைலட்டுகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் பிரயாணப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவன் பாதுகாத்து நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஞானம் தந்து பலன் தந்து நீர் காத்து கொள்ள போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விபத்துக்களும் நேரிடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே வாகனங்கள் ஓட்டும் பிள்ளைகளையும் ஆண்டவரே மற்றும் எல்லா வாகனங்களையும் ஓட்டும் பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வாகனங்களை ஓட்டும் பொழுது நல்ல ஞானத்தோடு ஓட்ட கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளை எந்த விபத்துக்களுமின்றி நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளாய் நீர் வழி நடத்த போற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்துகிற பிள்ளைகளாய் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேச போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, இந்த நாளிலே ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்யும் டாக்டர்களையும் நர்ஸுகளையும் என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களை வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, போலீஸ் வீரர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இராணுவ வீரர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தீயணைப்பு படை வீரர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுவதும் என் தேவன் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அவர்கள் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களாய் உம்முடைய நாமத்தை
தெரிந்தவர்களாய் ஆண்டவரே அவர்களை நீர் பண்படுத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கிருபை வரங்களினாலும் அவர்களை நீர் நிறைக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உமக்கென்று நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியக்காரர்கள் யாவருக்கும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் பரத்திலிருந்து சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வசனங்களையும் ஜனங்கள் மத்தியிலே விதைக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுடைய செவிகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனங்களுக்கு நேராகவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராகவும் திறந்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப என் கர்த்தர் இந்த நாளிலே நீர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தூய வழியிலே நடக்கும் பொழுது ஆண்டவரே இந்த உலகத்திலே எந்த ஒரு கெட்டவைகளும் நடக்காது தகப்பனே. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தூய வழியிலே நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவருக்கொருவர் மூர்க்கம் கொள்ளாமலும் ஒருவருக்கொருவர் சண்டையிடாமலும் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நல்வழியிலே நீர் நடத்த போறதற்காக உம்மை நன்றியோடு இந்த காலை வேளையில நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே இந்த நாளிலே தகப்பனே கர்ப்பஸ்திரிகளுக்கு என் கர்த்தர் சுகப்பிரசவத்தை நீர் கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே இந்த நாளிலே திக்கற்ற பிள்ளைகளை தாய் தகப்பனற்று ஆண்டவரே திக்கற்று போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீர் காத்து கொள்ள போறதற்காக இந்த வேளையிலே ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் தேவைகள் அனைத்தையும் என் கர்த்தர் பரத்திலிருந்து சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கணவனை இழந்து விதவையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே இந்த நாளிலே கணவனால் கைவிடப்பட்டு ஆண்டவரே வருத்தத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே இந்த நாளிலே அப்பா மாற்றுத்திறனாளிகள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே அப்பா உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே பெரியோரையும் சிறியோரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் பாதுகாத்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தை சந்தித்து நீர் அவர்களை தூய வழியிலே நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உமக்கென்று வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் அனைத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் காத்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் காரியங்களிலே என் தகப்பன் கண்ணோக்கமாக இருந்து அவர்களுடைய குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாலிப கன்னியர்களையும் என் கர்த்தர் உம்முடைய ஊழியங்களுக்கென்று எழும்பி பிரகாசிக்க பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய செம்மையான பாதைகளிலே நீர் நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நீதியின் வஸ்திரங்களை தரித்த பிள்ளைகளாய் தம்மை காத்து கொள்ள போகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தின் வழியை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே நீர் வழி நடத்தும் தகப்பனே இந்த நாளிலே ஓய்வு நாளிலே சபைகள் அனைத்திலும் என் தேவன் அசைவாட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளும் வசனங்களும் ஆண்டவரே ஜனங்களுக்கு நேராய் கடந்து வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா ஜனங்களுக்கு கர்த்தாவே ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் அவர்களுடைய மனதிற்கு திருப்தியான வார்த்தைகளாய் ஆண்டவரே
அவர்களுடைய இருதயம் ஆண்டவரே முழுமை அடையும் வார்த்தைகளாய் என் கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா நீர் வார்த்தைகளை அப்பா நீர் கொடுக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கெங்கு ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் என் தகப்பன் அசைவாட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜனங்கள் இந்த நாளிலே ஒவ்வொரு சபையிலும் நிரம்பி வழிய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே ஆலயத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த கூட்டங்களாய் ஆண்டவரே தூய்மையான கூட்டங்களாய் ஆண்டவரே நீர் வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே என் தகப்பன் ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் தடையின்றி தாமதமின்றி நீர் கூட்டி சேர்க்க போற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த நாட்களிலே அப்பா அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த போற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே அப்பா குடி போதையில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை என் தகப்பன் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மதுபானமே இந்த உலகத்திலே இல்லாதபடி நீர் செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இந்த நாட்களிலே அப்பா ஆண்டவரே நாடுகளிலே ஒவ்வொரு நாடுக்கும் பிரச்சனைகள் இல்லாதபடி ஆண்டவரே நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாசம் பண்ணும் ஒவ்வொரு நாட்டிலும் உம்முடைய தேவ கிருபை நிலை நிற்கதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டிலும் என் கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டையும் ஆளுகிற அதிகாரிகளை ஆண்டவரே ஆட்சியாளர்களே என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா மனமிறங்கும் ஆண்டவரே மனமிறங்கி கர்த்தாவே அவர்களுடைய இருதயத்திலே என் தகப்பன் நீர் பேச போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதானத்தின் ஆவியை நீர் கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே அப்படியாய் கர்த்தாவே நீர் வழி நடத்தும் உம்முடைய கிருபையினாலே அவர்கள் ஒவ்வொருவரையும் என் தகப்பன் பாதுகாத்து ஆண்டவரே அவர்களுக்குள் இருக்கிற எல்லா மூர்க்கத்தின் ஆவிகளையும் கோபத்தின் ஆவிகளையும் எரிச்சலின் ஆவிகளையும் நீர் எடுத்து போட்டு அந்த இடத்திலே சமாதானத்தின் ஆவியை என் கர்த்தர் கட்டளையிட போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறதான தேர்தலிலே என் கர்த்தர் ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளை நீர் ஆட்சிக்கு கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு யாரும் எழும்பாதபடி விரோதமாக எழும்பாதபடி என் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான ஒரு ஆட்சி செய்கிற பிள்ளையை நீர் கொண்டு வர போறதற்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நீர் யாரை கொண்டு வரப்போகிறீரோ நாங்கள் அறியோம் ஐயா. நீர் முன்குறித்தே நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நீர் ஆதலால் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு உகந்த பிள்ளைகளாய் நீர் ஆட்சி செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் தகுதியாய் நீர் கொண்டு வரப்போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே கல்வாரின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டவர்களாய் இந்த நாளிலே உம்முடைய கர்த்தாவே பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் பிரவேசிக்க எங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்முடைய பாதங்களிலே அப்பா நாங்கள் காத்திருக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்தும். இந்த நாளிலே உம்முடைய கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் எங்களை ஆண்டவரே தாங்கி வழி நடத்த போற உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையிலே நீர் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாய் காணப்பட செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கடன் பிரச்சனைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. சொந்த தொழிலிலே அவர்கள் வெற்றி பெற கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படியா இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாளிலே தாழ்த்தி தகன பலியா எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எங்களை நீர் ஆண்டவரே காத்து வழி நடத்த உம்முடைய தயவினாலே உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்.
ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை முழுவதும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.